நியூஸ் தமிழ் கழுகு 2026 தேர்தலில் தனிச்சுதான் போட்டிங்கிற முடிவுல உறுதியா இருக்க விஜய் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வார் ரூம் செட்டப்பை உருவாக்கவும் முடிவு செஞ்சிருக்காராம். என்னென்னவோ சொல்லியும் இதுவரைக்கும் எந்த கட்சியும் தாவேக்க பக்கம் கூட்டணிக்கு வராத நிலையில தனிச்சு போட்டிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாராம் விஜய். இந்த பின்னணியில தான் மாநாட்டுல தமிழ்நாட்டுல எல்லா தொகுதிகள்லயும் நானே போட்டி போடுற மாதிரி நினைச்சு வேலை பார்க்கணும்னு விஜய் பேசினாராம். 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு வார் ரூமை ஏற்படுத்த விஜய் உத்தரவு போட்டிருக்கிறாராம். இப்போதைக்கு மாவட்ட செயலாளர்களே வேட்பாளர்கள்னு முடிவு செஞ்சிருக்குதான் தாவேக்க. மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடுகளையும் அவங்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கிற வரவேற்பையும் நேரடியா தெரிஞ்சுக்க ஒரு தொகுதிக்கு 3 பேரை நியமிச்சிருக்கிறாராம் விஜய். இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்கி மாசம் ஒரு சர்வே எடுக்க போறாங்களாம். இந்த சர்வே ரிசல்ட்டை வார் ரூம் மூலமா நேரடியா விஜய் பார்வைக்கு அனுப்புவாங்களாம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி தலைமை அறிவுரைகளை வழங்குமா. குறிப்பா திமுக அதிமுகவை எப்படி எதிர்கொள்றது, ஆளும் கட்சி நெருக்கடிகள் கொடுத்தா அதை எப்படி கையாள்றது அப்படிங்கிற அட்வைஸ் அதிகமா இருக்குமா. நியூஸ் தமிழ் கழுகு.